வாழ்க்கையில் தினமும் 1% முன்னேற ஆப்பிள் நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்ன குட்டி கதை. உலகமே கொண்டாடும் ஐபோனின் வெற்றி ரகசியம் ஒரு $multi-million லேபில் பிறக்கவில்லை. அது ஒரு பழைய தகர டப்பாவிற்குள் உருவானது என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? கற்பனை செய்து பாருங்கள். மேடையில் ஸ்டீவ் ஜாப்ஸ் நிற்கிறார். கையில் ஐபோன் இல்லை, ஒரு அழுக்கான தகர டப்பா இருக்கிறது. அவர் உலகிற்கு சொல்ல போகும் பாடம் ஒரு சாதாரண கல்லை எப்படி வைரமாக மாற்றுவது என்பதுதான். திறமையான மனிதர்கள் ஒன்று சேரும்போது ஏன் அங்கே சத்தம் எழுகிறது? அந்த இரைச்சலுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் ஒரு பளபளப்பான உண்மையை ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு குட்டி கதை மூலம் விளக்குகிறார். அந்த சாதாரண சிறுவனும் விசித்திரமான முதியவரும். காலச்சக்கரம் பின்னோக்கி சுழல்கிறது. அது ஒரு அழகான கோடைக்காலம். கலிபோர்னியாவின் ஒரு தெருவில் சிறுவன் ஜாப்ஸ் விளையாடிக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு தொழில்நுட்பத்தின் மீது அப்போதே ஒரு கண். ஆனால் உலகத்தையே மாற்றப் போகிறோம் என்ற எண்ணமெல்லாம் அப்போது இல்லை. அவரது வீட்டின் அருகே ஒரு முதியவர் வசித்து வந்தார். அவர் பார்ப்பதற்கு ஒரு சராசரி ஓய்வு பெற்ற மனிதரைப் போல தெரிந்தாலும் அவரிடம் ஏதோ ஒரு விசித்திரமான ஈர்ப்பு இருந்தது. ஒரு நாள் அவர் ஜாப்ஸை அழைத்து, "தம்பி, இங்கே வாயே, உனக்கு ஒரு மேஜிக் காட்டவா?" என்றார். ஜாப்ஸுக்கு ஒரே ஆர்வம். "என்னது மேஜிக்கா? ஏதாவது கேஜெட் வச்சிருக்கீங்களா?" என்று ஓடினான். குப்பை கற்களும் அந்த பழைய தகர டப்பாவும். அந்த முதியவர் தன் கையில் சில கற்களை வைத்திருந்தார். ஜாப்ஸ் அதை பார்த்ததும் ஏமாண்டு போனான். "ஐயா, இது வெறும் ரோட்டோர கற்கள் தானே, இதில் என்ன மேஜிக் இருக்கிறது?" என்று கேட்டான். அந்த கற்கள் பார்க்க மிகவும் அசிங்கமாக இருந்தன. கூர்மையான முனைகள், படிந்திருந்த அழுக்கு, கரடுமுரடான வடிவம். சுருக்கமாகச் சொன்னால் யாரும் குனிந்து கூட பார்க்காத சாதாரண கற்கள். முதியவர் சிரித்துக்கொண்டே, "பொறு தம்பி, அவசரப்படாதே" என்றார். அவர் ஒரு பழைய தகர டப்பாவை எடுத்தார். அது ஒரு பழைய ராக் டம்ளர் இயந்திரம். அந்த கற்களை உள்ளே போட்டார். கூடவே கொஞ்சம் மணல், கொஞ்சம் திரவம் லிக்விட் ஆகியவற்றையும் சேர்த்து டப்பாவை இறுக்கமாக மூடினார். இரைச்சலும் எரிச்சலும், ஒரு இரவு போராட்டம். அந்த டப்பாவை ஒரு சிறிய மோட்டாருடன் இணைத்து சுழலவிட்டார். டப்பா சுழல ஆரம்பித்தது. கடகட, படபட, டொக் டொக். உள்ளே இருந்த கற்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்ளும் சத்தம் தாங்க முடியவில்லை. ஜாப்ஸ் காதை பொச்சிக் கொண்டான். "என்ன சார் இது? ஒரே சத்தமா இருக்கு. உள்ளே கற்கள் அடித்துக் கொள்கின்றன. இதனால் என்ன பயன்?" என்று கேட்டான். முதியவர் அமைதியாக சொன்னார், "இப்போதைக்கு சத்தமாகத்தான் இருக்கும். ஆனால் இது ஓயக்கூடாது. இதோ பார், இந்த மெஷின் இரவு முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நாளை காலை வந்து பார், விடை கிடைக்கும்." ஜாப்ஸ் அன்றிரவு தூங்கும்போது கூட அந்த சத்தம் அவன் காதில் கேட்டுக்கொண்டே இருந்தது. கற்கள் ஒன்றுடன் ஒன்று முட்டிக்கொள்கின்றன, மோதிக்கொள்கின்றன, உராய்ந்து கொள்கின்றன. பாவம், அந்த கற்கள் உடைந்து பொடியாகிவிடும் என்று நினைத்தான் ஜாப்ஸ். விடியலில் நிகழ்ந்த அந்த மிராக்கல். அடுத்த நாள் காலை ஜாப்ஸ் ஆர்வத்துடன் ஓடினான். முதியவர் அந்த மோட்டாரை நிறுத்தினார். சத்தம் நின்றது. டப்பாவை திறந்தார். உள்ளே இருந்த கற்களை வெளியே எடுத்து தண்ணீரில் கழுவி ஒரு துணியால் துடைத்தார். ஜாப்ஸ் தன் கண்களையே நம்பவில்லை. நேற்று பார்த்த அந்த அசிங்கமான கரடுமுரடான கற்களாய்வை இப்போது அவை மின்னிக் கொண்டிருந்தன. வைரம் போல ஜொலித்தன. தொட்டு பார்த்தால் வெண்ணெய் போல மென்மையாக இருந்தன. ஒவ்வொன்றும் ஒரு கலைப்படைப்பாக மாறியிருந்தது. நேற்று ஒரு கல்லாக இருந்தது, இன்று ஒரு ரத்தினமாக மாறியிருந்தது. இந்த கதையின் ரியல் கிளைமேக்ஸ் ஜாப்ஸ் தரும் பாடம். இந்த கதையை ஸ்டீவ் ஜாப்ஸ் எப்போதுமே தன் குழுவினருக்கு சொல்வார். இதிலிருந்து அவர் சொல்லும் அந்த தங்கமான 3 பாடங்கள் இதோ. 1. விவாதங்கள் எனும் உராய்வு, த ஃப்ரிக்ஷன். ஜாப்ஸ் சொல்வார், ஒரு குழுவில் மிக திறமையான மனிதர்கள் வேலை செய்யும் போது அங்கே விவாதங்கள் வரும், கருத்து வேறுபாடுகள் வரும். அது அந்த கற்கள் டப்பாவிற்குள் மோதிக்கொள்வது போன்றது. பலர் இதை சண்டை என்று நினைக்கிறார்கள், ஆனால் நான் அதை மெருகேற்றுதல் என்று பார்க்கிறேன். கற்கள் ஒன்றுடன் ஒன்று மோதினால்தான் அதன் கரடுமுரடான முனைகள் தேயும். அதுபோலவே ஒரு ஐடியாவை 10 பேர் விமர்சித்து விவாதித்து முட்டி மோதும்போதுதான் அந்த ஐடியா ஒரு டைமண்ட் ஐடியாவாக மாறுகிறது. 2. விடாமுயற்சி எனும் மோட்டார், த கன்சிஸ்டன்சி. அந்த டப்பா இரவு முழுவதும் ஓடியது. நடுவில் நிறுத்தியிருந்தால் கற்கள் பாடி தேய்ந்த நிலையில் அசிங்கமாக இருந்திருக்கும். வாழ்க்கையும் அப்படித்தான். தோல்விகள் வரும்போது நாம் பாதியிலேயே நின்று விடுகிறோம். ஆனால் அந்த சுழற்சியை நிறுத்தாமல் உழைப்பவர்களுக்கு தான் மெருகேற்றப்பட்ட வாழ்க்கை கிடைக்கிறது. 3. முடிவு எப்போதும் அழகானது. ஆரம்பத்தில் உங்கள் வாழ்க்கை அல்லது நீங்கள் செய்யும் வேலை ஒரு அழுக்கான கல் போல தெரியலாம். ஆனால் விமர்சனங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் என்ற மணலோடு நீங்கள் மோதி பழகும்போது இறுதியில் நீங்கள் ஒரு மின்னும் வைரமாக வெளியே வருவீர்கள். ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்த கதையை சொல்லிவிட்டு சிரிப்பாராம்.
என் கூட வேலை செய்யறவங்க எல்லாரும் அந்த டப்பாவிற்குள் இருக்கும் கற்கள் மாதிரிதான். ஆரம்பத்துல பயங்கர சத்தம் போடுவாங்க, ஆனா கடைசியில ஐபோன் மாதிரி ஒரு அழகான பொருளோட தான் வெளியே வருவாங்க. சோ அந்த கற்கள் உணாய்ந்து வைரமானது போல நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அடிபட்டு மிதிப்பட்டு ஒரு நாள் செதுக்கப்படுவீர்கள். அன்னைக்கு நீங்க ஐபோன் மாதிரி ஜொலிப்பீங்க. ஆனா ஒரு விஷயம் பாஸ், அந்த டப்பாவுக்குள்ள கற்களை போட்டு ஆட்டினது அந்த காலத்து ஸ்டீவ் ஜாப்ஸ். இப்போ நீங்க நிஜமாவே ஒரு டப்பாவை எடுத்து கற்களை போட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா வீட்ல இருக்கிறவங்க உங்களை மென்டல்னு நினைச்சு வேற டப்பாவில அடைச்சு வச்சிருவாங்க. அதனால தத்துவத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, டப்பாவை விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்தழுத்துங்க. அந்த பட்டனுக்கும் உங்க விரலுக்கும் நடுவில் கொஞ்சம் உராய்வு ஏற்பட்டாதான் அடுத்த வீடியோ வைரம் மாதிரி உங்களுக்கு வந்து சேரும். கமெண்ட் பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில உங்களை செதுக்க வந்த அந்த முரட்டுக்கள் உங்க பாஸோ இல்லனா உங்க ஃப்ரெண்டோ யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வைத்துக்கோங்க, கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பண்ற சண்டை கூட நம்ம சேனலை வைரமாக்க உதவும் ஒரு உராய்வு தான். சோ தாராளமா அடிச்சுக்கோங்க, ஆனா அன்பா. லைக் பண்ணுங்க, அது அந்த மெஷினுக்கு போடுற ஆயில் மாதிரி வேலையை மென்மையாக்கும். ஷேர் செய்யுங்கள், உருப்படாம சுத்துற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். அவங்களும் இந்த டப்பாவுக்குள்ள இழுத்துட்டு வாங்க, அவங்களும் கொஞ்சம் மெருகேறட்டும். அடுத்த வீடியோல வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் முன்னேற ஒரு சம மேட்டர் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே ஹங்கிரி, ஸ்டே ஃபூலிஷ், ஸ்டே டியூன்ட்.